144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற மகா கும்பமேளா இந்த ஆண்டு அலகாபாத், அதாவது பிரயாகராஜ் அப்படிங்கிற உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு பகுதியில் நடக்குதுங்க. இந்தியா மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இப்போ அங்கே தான் உற்று நோக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இதுக்காக உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் மிக விரிவான ஏற்பாடுகளை செஞ்சுருக்காங்க. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற கும்பமேளா, 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற மகா கும்பமேளா. இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த கும்பமேளா அப்படிங்கிறது என்ன? இது யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? இது கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு தமிழர் அப்படிங்கிறது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரில. அது யாருங்கிறதும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சமீப காலமாக சோசியல் மீடியாஸில் மோனாலிசா கோஸ்லே அப்படிங்கிற ஒரு பெண் இந்த கும்பமேளானால் மிகவும் பிரபலம் அடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த கும்பமேளாவில் நடந்தது என்ன அப்படிங்கிறத பற்றியும் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நூற்றி 44 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற மகா கும்பமேளா வந்து இந்த ஆண்டு அலகாபாத், அதாவது பிரயாகராஜின் பெயர் மாற்றப்பட்ட அந்த இடத்துல வந்து நடந்துகிட்ருக்கு. அப்போ கும்பமேளா இதுக்கு முன்னாடி நடக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடந்திருக்கு. அது வந்து 3 சைக்கிள்ஸ் இருக்குது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பமேளா நடக்கும். மகா கும்பமேளா 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். இதில் 6 ஆண்டுக்கு ஒருக்கா நடக்கிறதும் இருக்குது. ஸோ நம்ம மகா கும்பமேளாவை பற்றி பேசுவோம். மகா கும்பமேளா எப்படி நடக்குது, எதுக்காக நடக்குது, இது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இது வந்து எந்த டேட்டில் நடக்குது, எப்படி அப்படிங்கிறதுக்கு எல்லாமே வந்து ஒரு கால்குலேஷன் இருக்குது. யாரோ ஒருவர் வந்து ஏற்கனவே குறித்து வச்சு அந்த மாதிரியெல்லாம் கிடையாது இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மகா கும்பமேளா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதாவது கும்பமேளாங்கிறது என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். கும்பமேளா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இந்த தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சாங்க அமுதம் எடுக்கிறதுக்காக அப்படிங்கிற ஸ்டோரி வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அது என்ன, அந்த ஸ்டோரி என்னங்கிற சிம்பிளாக முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போயிடுவோம். அதாவது பார்க்கடலில் கடைஞ்சி அந்த அமுதத்தை எடுத்து அந்த அமுதத்தை யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வந்து சாகாவரம், இதுதான் பேசிக். ஸோ அதுக்கு அந்த அமுதத்தை எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சண்டை வந்துடுது, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வந்துடுது. அதில் இந்திரனுடைய மகன் ஜெயந்த் அவன் வந்து என்ன பண்ணுறான்னா அந்த கும்பத்தை தூக்கிட்டு ஓடுறான். இந்திரர்களுக்கு தான், தேவர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கும்பத்தை தூக்கிட்டு ஓடுறான். அப்படி ஓடும்போது 4 இடங்களில் இந்தியாவில் அந்த அமுதம் வந்து விழுகுது அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ அந்த என்ன 4 இடங்கள்னு வந்து பார்த்திங்கன்னா ஹரித்வார், நாசிக், உஜ்ஜயினி, அப்புறம் இப்போ இருக்கிற பிரயாகராஜ், அதாவது அலகாபாத் இருக்கு இல்லையா, அது பிரயாகராஜ். ஸோ அது பிரயாகராஜில் கும்ப கலசமே விழுந்துட்டதாக கூட ஒரு கதை சொல்கிறாங்க. அது என்னங்கிறது உங்களுடைய விவாதத்துக்கு விட்டுறேன். ஸோ இந்த 4 இடங்களில் தான் வந்து இந்த மகா கும்பமேளா நடக்குது. ஸோ இது எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முக்கடலும் சங்கமிக்கிற திருமேனி சங்கமம். முக்கடல் கிடையாது, 3 ஆறுகள் திருமேனி சங்கமம். அதாவது கங்கா, யமுனா, சரஸ்வதி இல்லை, வத்திருச்சு, ஆனால் வரலாறுகளில் அது இருக்குது. ஸோ அந்த திருமேனி சங்கமத்தில் தான் இது நடக்குது. அதாவது அந்த ஆற்றுல மக்கள் மூழ்கி எந்திரிச்சு தன்னுடைய பாவங்களை போக்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மகாலய அமாவாசை தினத்தில் அந்த பிண்டங்களை விட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தும் தன்னுடைய பாவங்களை போக்கிக்கிறாங்க. இப்படி பண்ணுறதுனால அவங்களுக்கு மறுஜென்மம் கிடையாதுங்கிறதும், இந்த பிறவியில் செஞ்ச பாவங்களையும் முழுமையாக போக்கிக்கிறாங்க அப்படிங்கிறதும், அதுக்கப்புறமா இந்த பண்ணுறதுனால டைரெக்டாக சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறதும் ஐதீகமாக இருக்குது. இந்த மகா கும்பமேளா இந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிறது கும்பமேளா, 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிறது மகா கும்பமேளா. இது என்ன கால்குலேஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த 4 இடங்களில் அமுதம் விழுந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் எந்த இடத்துல எந்த வருடத்தில் கும்பமேளா நடக்குது அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நாகசாதுக்கள் அப்படிங்கிறது. அதாவது இந்த கும்பமேளாவை தொடக்கி வைக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான். அது 4 கடவுள் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அகோரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான் நாகசாதுக்கள். அந்த மாதிரி இருப்பாங்க. அதாவது அவர் முற்றும் துறந்தவர்கள், உடை எதுவும் அணிய மாட்டாங்க, அவங்க எந்த பொருளின் மீதும் ஆசை கிடையாது, அனைத்தையும் துறந்தவர்கள். அதாவது எப்போ பார்த்தாலும் சில மந்திரங்களை உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் வந்து நாகசாதுக்கள். அவங்க தான் வந்து இதை தொடங்கி வைக்கிறதும் அவங்க தான், இதை குறிப்பெடுக்கிறதும் அவங்க தான். எந்த ஆண்டு எந்த இடத்துல இந்த கும்பமேளா நடக்கணும், மகா கும்பமேளா நடக்கணும் அப்படிங்கிறத பஞ்சாங்கத்தை பார்த்து முடிவு பண்ணுவாங்க. அது எதன் அடிப்படையில் முடிவு பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான்,
அதாவது வியாழன் கிரகம் வந்து எந்த ராசியில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் எந்த இடம், அதாவது இந்த 4 இடம் சொன்னேன் இல்லையா, உஜ்ஜயினி, அலகாபாத், நாசிக் அண்ட் ஹரித்வார், இந்த 4 இடங்களில் எந்த இடத்துல கும்பமேளா நடக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. அதாவது கும்பராசியில் குரு பகவான் இருந்து சூரியனும் சந்திரனும் மேச ராசியிலையும் தனுசு ராசியிலையும் இருந்தாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் இருக்கு இல்லையா, அது வந்து ஹரித்வாரில் நடக்கும். ரொம்ப நாளெல்லாம் இருக்காது, குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் அது இருக்காது. ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஹரித்வாரில் தான் அது நடக்கும், அந்த ஆண்டு அங்கே நடக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் குரு பகவான் இருந்து சூரியனும் சந்திரனும் மகர ராசியில் இருந்தாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் அந்த இயரில் வந்து பார்த்திங்கன்னா அலகாபாத்தில் இப்போ நடந்துகிட்ருக்கு இல்லையா, அலகாபாத்தில் நடக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த கால்குலேஷன். ஸோ 12 ராசிகள் இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதுதான் வந்து அந்த சைக்கிள், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பமேளா நடக்குது அப்படிங்கிறது. ஸோ இப்போ 4 பிளேஸ் இருக்குங்கிறதையும் நான் விரிவாக சொல்லிட்டேன். இப்போது இந்த 4 இடங்களும் முடித்து 12 ஆண்டுகள் முடித்து திரும்ப அந்த சைக்கிள் வர்றதுக்கு 144 நாட்கள் ஆகும், ஆண்டுகள் ஆகும். அதாவது 48 × 3 சைக்கிள். ஸோ 144 ஆண்டுகள் ஆகும். இதுதான் இந்த கால்குலேஷன். இந்த நடைமுறை இருக்கு இல்லையா, இந்த நடைமுறை வந்து ஏதோ ஒரு இடையில ஏற்படுத்தப்பட்டது கிடையாது. இது வந்து ஆதி காலத்துலேருந்து தொடர்ந்துட்டு வர்றாங்க. இதை முதல்ல ஏற்படுத்தினது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழர், அதாவது ஆதிசங்கரர். எல்லாத்துக்குமே தெரியும், ஆதிசங்கரர் அவர்கள் தான் இந்த முறையை கண்டுபிடிச்சி உருவாக்கியவர். அதாவது இவர் வந்து இங்கே சவுத்துலேருந்து நார்த்துக்கு இருக்கிற சிவன் கோயில்கள் எல்லாமே வழிபட்டுக்கிட்டு போகும்போது தான் இவர் இந்த நடைமுறையவே கண்டுபிடிக்கிறாரு, இதனுடைய புனிதத்தன்மையை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, இந்த அமுதம் கடைஞ்சி எடுத்தாங்கங்கிறது, இது எல்லாமே இவர் கண்டுபிடிச்சி ஓலைச்சுவடைகளில் எழுதி வச்சு இதை பார்த்து இன்றைக்கி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க கரெக்டாக இந்துக்கள். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு நடக்கிற, அதாவது அலகாபாத்தில் பிரயாகராஜ், இப்போ பெயர் மாற்றம் பட்ட பிரயாகராஜ் அப்படிங்கிற இடத்துல நடக்கிற, அதுக்கு வந்து உத்தரப்பிரதேச அரசு வந்து மிக விரிவான ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க. அதாவது இவ்வளவு மக்கள் கூடுனாங்கன்னா அலகாபாத் தாங்காது இல்லையா, உத்தரப்பிரதேசமே தாங்காது. அதனால் தனியாக ஒரு சிட்டியவே வந்து உருவாக்குறாங்க. அதாவது திருமேனி சங்கமம் நடக்கிற கங்கையும் யமுனையும் சேரற அந்த இடத்துல ஒரு தனி சிட்டியவே உருவாக்குறாங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா 40 கோடி மக்களுக்கு மேலே கூடுவாங்க, இந்த வருடம் நடக்கிற இந்த திருமேனி சங்கமத்தில் 40 கோடி மக்களுக்கு மேல் கூடுவாங்க அப்படிங்கிறது தான் இவங்களுடைய எதிர்பார்ப்பு. அதற்காக தனியாக ஒரு விரிவான ஏற்பாடு செய்கிறாங்க, தனி சிட்டியை உருவாக்குறாங்க. அங்கே சாதுக்கள் தங்குறதுக்குன்னு தனி கூடாரங்களை ஏற்படுத்துகிறாங்க, இங்கிருந்து போகிற பக்தர்கள் தங்குறதுக்குன்னு தனி ஏற்பாடுகளை பண்ணுறாங்க. ஏதாவது அவசரம்னா ஆம்புலன்ஸ் போகிறதுக்குன்னு தனியான வழி பாதைகள் எல்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அங்கே ஃபுல்லும் சிசிடிவி கேமராஸ், ட்ரோன்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப பாதுகாப்பாக எல்லாத்தையும் கண்காணிச்சுக்கிட்டு வர்றாங்க. அதுக்கு ஸ்பெஷலாக வந்து அந்த ஃபேஸ் ரெகக்னைசன், ஏஐ எல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ குடி தண்ணீர் முதற்கொண்டு, டாய்லெட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் முதற்கொண்டு, ஃபுட்ஸு கூட வந்து பார்த்திங்கன்னா டெய்லி 1.5 கோடி பேர்த்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதையெல்லாம் வந்து விமர்சிக்கிறவங்களுக்கு அவங்க ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன வைக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இவ்வளவு மக்கள் கூடுற இந்த விழாவில் இதை விட நாங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதை விட பல மடங்கு வருமானத்தை இந்த அரசாங்கம் எடுத்துரும் அப்படிங்கிறத இவங்க 7 கோடி ரூபாய் செலவு பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு 20 நாள் கூட ஆயிருக்காது, அதுக்குள்ளேயே அவங்க பல லட்சம் கோடி எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது மீடியாக்களுடைய கருத்து. ஏன்னா அவ்வளோ மக்கள், டெய்லியும் அவ்வளோ மக்கள் கூடிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இன்றைக்கி மகாலய அமாவாசையான இன்றைக்கி அவங்க எதிர்பார்த்ததை விட பல கோடி மக்கள் அங்கே சங்கமிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த சாதுக்கள், நாக சாதுக்கள்னு சொன்னோம் இல்லையா, அந்த நாக சாதுக்கள் தான் வந்து இந்த திருவிழாவை தொடங்கி வைக்கிறதே வந்து அவங்க தான். ஸோ அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த இடத்துல நீராடிக்கிட்டு அந்த மந்திரங்களெல்லாம் சொல்லி அந்த திருவிழாவை தொடங்கி வைப்பாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறை மட்டும்தான், அதாவது இந்த இடங்களுக்கே மக்கள் வாழும் இடங்களுக்கே வருவாங்க. மற்ற நாட்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இமயமலையிலேயே தான் வந்து இவங்க தங்கியிருப்பாங்க. இவங்களை யாரும் மற்ற நாட்கள் எல்லாம் பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி திருமேனி சங்கமம் நடக்கிற, கும்பமேளா நடக்கிற அந்த பீரியட் ஆஃப் டைம் மட்டும்தான் இவங்க இங்கே இருப்பாங்க. அவங்க இப்போது அங்கே தான் தங்கியிருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறவங்க வாங்கிக்கலாம். ஸோ அது வரைக்கும் அவங்க அங்கே இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மகாலய அமாவாசை தினத்தில் பல லட்சம் மக்கள் அங்கே கூடியதுனால இன்றைக்கி ஒரு விரும்பத்தகாத சம்பவம் கூட அங்கே நடந்திருக்கிறதா நியூஸில் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம். எவ்வளவு அப்படிங்கிற வந்து அஃபீஷியலாக உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணலை. இருந்தாலும் பல பேர்த்துக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதாகவும், கடுமையான பனியினால் கூட நிறைய பேர்த்துக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதும்
திடீர்னு ஏற்பட்ட இந்த கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த முடியாமையும் நிறைய மூச்சு திணறல்கள் ஏற்பட்டு நிறைய காயங்கள் ஏற்பட்டு கூட மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறதையும் பார்த்தோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த கும்பமேளாவில் திடீர்னு ஃபேமஸான மோனாலிசா கோஸ்லே அப்படிங்கிறவங்கள பற்றியும் சோசியல் மீடியாலெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து ஒரு விரும்பத்தகாத சம்பவம் தான். என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கேப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. அதீத அழகு, அதீத ஆபத்து அப்படின்னுலாம். இதெல்லாம் வந்து நம்மளுடைய பிஸ்னஸே கிடையாது ஆக்சுவலாக. இது வந்து நம்மளுடைய வேலையே கிடையாது. ஆக்சுவலாக அவங்க வந்து மத்திய பிரதேசத்துலேருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு இந்த கும்பமேளாவுக்கு சில ஊசி, பாசி, ருத்ராட்ச மாலைகள் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் விற்கிறதுக்காக ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. அதாவது இவங்க தாத்தா, அப்பா, இந்த மோனாலிசா கோஸ்லேங்கிற அந்த பொண்ணு, அவங்களுடைய அண்ணன், இவங்க தான் வந்திருக்காங்க. ஸோ அந்த யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நல்லா சொல்லுவாங்க இல்லையா, சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னுலாம் அந்த வடநாட்டில் இருக்கிறவங்க. ஸோ அவங்கள வீடியோ எடுக்கிறதும், அவங்களோட செல்ஃபி எடுக்கிறதும், அவங்ககிட்ட இன்டர்வியூ கேட்குறதும், உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கேருந்து வர்றீங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறதும் வந்து நம்ம இந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்தோம். ஸோ இவங்களுடைய தொல்லை தாங்காமல் அவங்க வந்து முக்காடு பூத்திக்கிட்டு வியாபாரம் பண்ணதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க டென்ட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது கூட போய் எழுப்பி இந்த மாதிரி நான் பேட்டி எடுக்கணும், செல்ஃபி எடுக்கணும், வீடியோ எடுக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி இந்த மாதிரி விரும்பத்தகாத வகையில் அநாகரிகமாக நடந்துக்கிட்டதை எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து உண்மையிலேயே வந்து கண்டிக்கத்தக்க விஷயந்தான். இவங்க தொல்லை தாங்காமல் அவங்க அப்பா வந்து அவங்க அந்த பொண்ணை வந்து திரும்ப ஊருக்கே அனுப்பிச்சி வச்சுட்டதாக கூட சொல்கிறாங்க. ஆக்சுவலாக கடன் வாங்கி இந்த வியாபாரம் பண்ண வந்ததாகவும் அந்த அப்பா வந்து ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய வேலையே கிடையாது. அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் அவங்களுடைய விருப்பத்தை அவங்க பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க பண்ண போகிறது கிடையாது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு இதில் போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு வந்து இந்தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஆஃபர் வந்ததாகவும், அதை வந்து இவங்க வந்து வேண்டான்னு சொல்லிட்டதாகவும், அதுக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து இவங்களெல்லாம் வைரல் ஆக்கினதே தப்பு, இவங்களை ஃபேமஸ் ஆக்கினதே தப்பு, இவங்க வந்து அதுக்கு தகுதியே இல்லாதவங்க அப்படின்லாம் கமெண்ட்ஸில் போட்டிருந்ததெல்லாம் வந்து பார்த்துருந்தோம். ஸோ ஆக்சுவலாக ஃபேமஸ் ஆக்கிறதும் ஆக்காததும் உங்களுடைய வேலையே கிடையாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் அவங்க பண்ண போகிறாங்க, விருப்பம் இல்லைன்னா அவங்க பண்ண மாட்டாங்க. அதை நீங்கள் எந்த வகையிலுமே இடைஞ்சலாக, இடையூறாக எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மேக் ஓவர் ஆர்டிஸ்ட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஏதோ மேக்கப்பெல்லாம் போட்டு ஒரு வீடியோ எடுத்து அவங்களுடைய இன்ஸ்டா ஐடியில் போட்டு அந்த வீடியோவையும் நான் பார்த்துருந்தேன். இதெல்லாமே வந்து விரும்பத்தகாத விஷயங்கள் தான். அவங்களுக்கு இப்போ என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுறதுக்கு தான் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உரிமை இருக்குது. யாரும் யாருடைய கருத்துக்களையும் ஆசைகளையும் யார் மேலேயும் திணிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை பற்றின மகா கும்பமேளாவை பற்றின மோனாலிசா கோஸ்லே பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இதை விட ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் மிஸ்டர் ஜிபி ஸ்குவாட்.